துபாயில் நடைபெற்ற ஏசியன் யூத் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த மதுரை மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சந்தியா விஸ்வநாதன் என்ற அந்த மாணவி பாரா பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வணக்கம், என்னோட பேர் சந்தியா விஸ்வநாதன். நான் ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் துபாயில் நடந்ததுல விமன் சிங்கிள்ஸ் கேட்டகரியில கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தமிழ்நாடு வரவும் மதுரை வரவும் என்னை இவ்வளவு பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எங்க அம்மாவை பெருமைப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட கோச் மகேந்திரன் சாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ண ரேக்ஸ் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வரவேற்க அஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றும் எஸ்கேடி மதுரைக்கு ரொம்ப நன்றி. திரு உதயநிதி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் எம்கே ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கு. மேற்கொண்டு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி. இது மொத்தமா 1500 பேரு எல்லா ஸ்போர்ட்ஸுமே கலந்துக்கிட்டாங்க. 14 ஸ்போர்ட்ஸ் மொத்தம் 1500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல பேட்மிண்டன்ல மொத்தம் 18 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல இந்தியா மட்டுமே 19 இந்தியா 9 கோல்டு 6 சில்வரு 8 பிரான்ஸ் எடுத்திருக்கோம். அதுல தமிழ்நாட்டுல இருந்து நானு என்னோட கேட்டகரியில கோல்டு எடுத்திருக்கேன். நானும் நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணும் தமிழ்நாட்டுல இருந்து போனோம். அந்த பொண்ணும் அவங்களோட கேட்டகரியில கோல்டு அடிச்சிருக்காங்க, சில்வர் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. நான் என்னோட கேட்டகரியில கோல்டு அடிச்சிருக்கேன். போட்டியில நிறைய ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணோம். இருந்தாலும் அந்த ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி கடைசியில வின் பண்ணிட்டோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்தோனேஷியன் கூட விளையாண்ட ஃபைனல்ஸ் 21-17 21-15 நான் வின் பண்ணியிருக்கேன் மேட்ச். என்னோட வருங்கால குறிக்கோள் இப்போதைக்கு எனக்கு பிப்ரவரியில வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது. அதுல நான் நல்ல மெடல் பண்ணி இதே மாதிரி வரவேற்பு நான் பெறணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் என்னோட ஆசை LA ஒலிம்பிக்ஸ் நான் அச்சீவ் பண்ணுவேன் கண்டிப்பா.